இந்த சின்ன பையன் ஆர்மி பேஸ்ல சோல்ஜர்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு ஜாலியா நடந்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல பாம்பு போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சோல்ஜர் இந்த பையனை கூட்டிட்டு பதுங்குற குழியில போயிடுறாரு. ஜெர்மன் ஆளுங்களும் எக்கச்சக்கமான குண்டுங்களை அந்த இடத்துல போடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குட்டி பையன் வெளியே எழுந்து வந்து பார்க்க அங்க நிறைய சோல்ஜர்ஸ் அடிபட்டு போயிருக்காங்க. சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. இத பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவனுக்கு ஒரிஜினல் வார்ஃபீல்டு எப்படி இருக்குன்றதே புரியுது. ஆனா இதெல்லாம் பார்த்து பயந்து அவன் அங்க இருந்து போகாம ஒரு உண்மையான போராளியா நம்ம மாறணும்னு முடிவு பண்றான். அதனால சீஃப் கிட்ட வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ற லெட்டர் டெலிவரி வேலையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சீஃப் யோசிக்கிறாரு. ஆனா இவன் விடாப்பிடியா கேட்டதுனால வேற வழி இல்லாம அந்த வேலையை இவனுக்கு கொடுக்கறாங்க. இவனும் பதுங்குழியில எல்லாம் பதுங்கி போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் டெலிவரி பண்ணிட்டு வரான். அப்போ ஒரு நாள் டெலிவரி வேலையா போய்கிட்டு இருக்கும்போது வெக்காப்பூர்ல யாரோ ஒருத்தவங்க பதுங்கி இருக்கிறத பாக்குறான். உடனே ஆர்மி பேஸ்க்கு வந்து சீஃப் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அவங்கள அங்க கூட்டிட்டு போறான். அவங்களும் அந்த வெக்காப்பூரை கொளுத்தி விடுறாங்க. உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வெளியே வந்து ஓபன் ஃபயர் பண்றாங்க. இவங்க ஒரு வழியா அவங்கள சுட்டு பிடிச்சிடுறாங்க. அப்ப இந்த சின்ன பையன் புகை வர சைடு ஓடுறான். என்னடான்னு பார்த்தா ஜெர்மன் சோல்ஜர்ஸ் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ண ரேடியோவை எடுத்துட்டு வரான். இவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இவனை எல்லாருமே பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் இவங்க மேல பயங்கரமான தாக்குதல் நடத்துறாங்க. இவங்களும் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சின்ன பையன் பதுங்குழி வழியா புல்லட்டுங்களை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கான். சப்ளை பண்ணிட்டு ரிட்டர்ன் பேஸுக்கு வரான். அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. கம்யூனிகேஷன் லைன் கட் ஆயிடுச்சுன்றது. இவன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம வேகமா எங்க ஒயர் கட் ஆயிருக்குதுன்றத தேடி போறான். பயங்கர போர்க்களமே நடந்துகிட்டு இருக்கு. அங்கங்க பாம்பு அடிச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் இவன் தைரியமா அந்த ஒயரை ஒரு வழியா கனெக்ட் பண்ணிடுறான். திரும்பவும் இவங்களுக்கு கம்யூனிகேஷன் கண்ட்ரோல் கிடைச்சதுனால அன்னைக்கு ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வீழ்த்திடுறாங்க. இவன் செஞ்ச இந்த வேலையை பாராட்டி இவனுக்கு மெடலை குத்துறாங்க. எல்லாருமே இவனுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. இவனும் ரொம்ப சந்தோஷத்துல அவங்களுக்கு சல்யூட் அடிச்சிட்டே வந்துட்டு இருக்கான். இதுல இருந்தே அவனுக்கு அவன் நாட்டு மேல எவ்வளவு பாசம் இருக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நம்ம நாட்டை எவ்வளவு பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.